செய்யறது ரொம்ப ஈஸி. பருப்பு வேக வைக்க வேண்டியதான், காயம் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அவரைக்காய் எண்ணெயில் கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே இந்த காயெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் மூடிச்சிட்டோன்னா காய் வெந்துடும். வெந்த உடனே அந்த பருப்பை தூக்கி சேர்த்தோன்னே சாம்பார் ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அவரைக்காய் சாம்பார் செய்கிறது. இதுக்கு எந்த வேறு அதிகமான வேலைப்பாடே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். வெளியூர் தங்கி வேலை பார்க்குறவங்க, பேச்சுலர்ஸு, புதுசாக வந்து சமையல் கற்றுக்குறவங்க அவசரத்துக்கு செய்யணும். சாம்பார் ரொம்ப ரொம்ப ஈஸி செய்யலாம். டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஏன்னா அவரைக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதான் ரொம்ப நேரம் வேகிறதுக்கு டைம் எடுக்காது. இப்போ உப்பு காரம்லாம் கட்டாது. ஏன் புளி சேர்க்க வேணாம்? நாட்டு தக்காளிக்கு புளி சேர்க்கவே தேவையில்லை. சாம்பார் வந்து புளிப்பு சுவை வந்து அந்த சாம்பாரோட டேஸ்ட் தெரியாது. சாப்பிட்டு சாப்பாடு வந்து சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த புளிப்பு சுவை வந்து இருந்ததுன்னா சாம்பார் எடுக்காது. அதனால் அந்த தக்காளியோட புளிப்பே போதும் இதுக்கு. கொத்தமல்லி தூவிடலாம். அப்படியே தூவிட்டு மூடி வேண்டியதான். வதக்கும் போதும் காய் வதக்கும் போதும் கொஞ்சம் வந்து கொத்தமல்லியில் போட்டேன். இப்போ இறக்கும் போதும் கொஞ்சம் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாசனை அருமையாக இருக்கும். அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் பச்சை அப்படி போடுறது. நான் இந்த சாம்பாருக்கு மல்லித்தூள்லாம் போடல. வேறு கடையில் உள்ள சாம்பார் பொடி எதுவுமே நான் போடல. எல்லாமே வீட்டில் செஞ்சது தான். சாம்பார் வாசத்துக்காண்டி கடையில் கரைக்கிற சாம்பார் பொடி போட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். வாசனையும் வந்து சாம்பார் வாசனை தூக்கும். ஆனால் வந்து நான் அதை சேர்க்க மாட்டேன். ஏன்னா வந்து வீட்டில் செய்கிறது மட்டும்தான் எல்லாமே சேர்த்துருக்கேன். இல்லை, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. ஸ்டவ் ஆஃப் பண்ணுற டைம் வந்துருச்சு. இந்த பச்சை கொத்தமல்லி போட்ட உடனே ஆஃப் பண்ணிடணும். அந்த பச்சை பச்சையாக கிடக்கும் பார்த்திங்கன்னா ஊற்றி சாடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவரைக்காய் சாம்பார் ரெடி. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் என்னோடய சேனலை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். என்னோடய சேனலில் விதமான சாப்பாடு வகைகள் செஞ்சு காட்டுறேன். என்னோடய சேனலில் என்னோடய சேனல் நேம் ராஜசெல்வி. இந்த சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் எல்லாருமே. அவரைக்காய் சாம்பார்